அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு பணம் தரணும், அவரை பார்க்க போகிறேன். கொஞ்சமா நிறையவா? 50,000. 50,000. இந்த காசை வச்சு நம்ம என்னப்பா பண்ணலாம்? நிறைய பண்ணலாம்டா. வீடை கண்டுபிடிக்கலாம், வேலையை கண்டுபிடிக்கலாம், செலவுக்கு வச்சுக்கலாம், ட்ரெஸ் வாங்கலாம். சூப்பர்ப்பா. ம். இந்த காசு நம்ம கிட்ட இருந்தா நம்ம கடவுளை ஜெயிச்சிரலாம். ஆமா, வீடு வேலை எல்லாம் கடவுள் தானே வச்சு வச்சிருக்காரு. அப்ப நம்ம அதை கண்டுபிடிச்சோம்னா கடவுளை அவுட் ஆக்கிடலாம். அச்சச்சோ, ஏன் நீ எப்பவுமே கிஸ் கொடுத்தா எனக்கும் அகரனுக்கும் தானே கிஸ் கொடுப்ப. இப்ப பாவம்ல அகரன் முத்தத்தை மிஸ் பண்ணிட்டான். பா, இதுல முத்த கொடு. இது அகரனுக்கு. இது மாதிரி நான் என்னைக்கும் வச்சு போட்டு போயிடுவேம்மா. என்ன பண்றதுனே தெரியலடா. அப்பா இல்லாம கஷ்டமா இருக்குல்ல? எனக்கு அப்பா இல்லாம கஷ்டமா இருக்கு. குட்டு, ஃப்ரிட்ஜில் ஸ்நாக்ஸ் இருக்கு, ஓவனில் சாண்ட்விச் இருக்கு, எடுத்து சூடு பண்ணி சாப்பிடு. கை சுட்டுக்காத, 5 minutes கழிச்சு சாப்பிடணும், ஓகேயா? அம்மாவுக்கு ஆஃபீஸில் மீட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு வரும்போது உனக்கு மெக்டி வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? டிவி பார்க்குறதா இருந்தால் பாரு, பால்லாம் எடுத்து விளையாடி விண்டோ கிளாஸை உடச்சிடக்கூடாது. டைம் ஆச்சு. சைக்கிளிங் பண்ணுறதா இருந்தால் ஹால்குள்ளே பண்ணணும், பால்கனி டோர் ஓப்பன் பண்ணக்கூடாது. தூக்கம் வந்தால் சாப்பிட்டு தூங்கும். சேஃபாக இருக்கணும். அம்மா வந்துடுறேன், ஓகே? இங்கே பார், அம்மா யாரை நம்பியும் இல்லை, என் புள்ள. நீயும் யாரை நம்பியும் இருக்கக்கூடாது, ஓகேயா? சரஸ்வதி அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். சொல்லுமா. என் வீட்டுக்கு வேலைக்கு வரீங்களா? பையனை பார்த்துக்கணும், சமையல் பண்ணணும். 2 பேர் தான், பெருசாக ஒன்றும் வேலையெல்லாம் இருக்காது. மாதம் 5,000 கொடுத்துரு. 15,000? ஆமாம். என்னம்மா நீ? காசு பணம்லாம் ஜாஸ்தின்னு பார்க்காதம்மா. ஒரு போய் திருட்டு இருக்காது, வச்சது வச்ச இடத்துல இருக்கும். ஒரு 12,000 கூட சொல்லு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏம்மா, உன்னைய நம்பி 4 வீட்டு வேலையை விட்டுட்டு தான் வரணும். வீட்டுக்காரர் திரும்பி வந்துட்டாருன்னு பாதியிலே என்னைய துரத்தி விட்டுறக்கூடாது, இப்பவே சொல்லிட்டேன். மாப்ள, இப்போ நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மாப்ள. அங்கிள், 50,000. அழகு குட்டி, சொல்லி கொடுத்தே கூட்டு வந்திருப்ப போல இருக்கு. இந்த அது நீ கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுற மாப்ள, என்னால் மொத்தமாக கொடுக்க முடியாது. உன் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துட்டு போ, மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் பண்ணிடுறேன். சரிடா, இப்போதைக்கு இதை வச்சுக்க மாப்ள. இதுவே கடைக்கு போகிறப்ப கமிஷன் அடிச்சதுதான். உள்ள வை. எல்லா பொண்ணுங்களுக்குமே கணவனை மன்னிக்கிற மனசு இருக்கு. ஏன்னா எப்பவுமே பழக்கப்பட்ட அடிமைகளை இழக்க விரும்ப மாட்டாங்க. என்ன இருந்தாலும் அந்த பிள்ளைய கூட்டு வந்து தப்புடா. இப்பவும் ஒன்றும் கெட்டு போல. உன் முன்னாடிக்கிட்ட போய் பேசி சேர்ந்து வாழ்றதுக்கு வழியை பாரு. அதெல்லாம் சரி வராது. சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. நம்ம எத்தனை டாக்டர்கிட்ட கிளினிக்கில் மெடிக்கல் ஷாப்பில் போய் கை கட்டி நிற்கிறது இல்லை? அதே மாதிரி மனைவியும் ஒரு உயர் அதிகாரியை நினச்சிக்கிட்டா. இந்தா நானும் அப்படி தான் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன். மாப்பிள்ள, மகத்துவமாக வாழ்கிறத விட மானத்தோடு வாழ்கிறது தான்டா முக்கியம். சரி, உன் மானத்தை வச்சு நீ என்ன சாதிச்ச? இந்த பொம்பளை பிள்ளை தூக்கிட்டு ரோடு வர சுற்றிட்டு இருக்க. உன்னோட ஈகோவுக்கு அந்த பச்சை பிள்ளையை பலியாக்கிறாத. போடா. டேய் வாடா. அதிவா. டேய் மாப்பிள்ள, மாப்பிள்ள நான் ப்ராக்டிக்கலாக சொன்னேன். படுத்துக்கிறியா? தூக்கம் வரலப்பா. இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? கொஞ்சம் தூரம் தான்டா. டேய், என்னைக்காவது அம்மா கிட்ட கொண்டு போய் விடுன்னு சொன்னா அந்த அவமானத்துல செத்து போயிடுவடா. ஒரு டேம் ஃபீஸ் கட்டுறதுக்குள்ள நாக்கு தள்ளிருண்டா. இங்க கடவுளோட காசுக்கு தான்டா மதிப்பு அதிகம். பா,
ரொம்ப ஸ்மெல்லா இருக்குப்பா. வாமிட் வர மாதிரி இருக்குப்பா. இறங்கிடலாமா? எந்திரி. படுத்துக்கோ. சரா சரா ரொம்ப வேற பண்ணி தரேன்டா அப்பா. சார் ஓப்பன் டிக்கெட்டா மாறி ஏறிட்டீங்களா? அடுத்த ஸ்டேஷன் வரும், அங்கே இறங்கிங்க. ம், தம்பி டிக்கெட். மேடம் டிக்கெட் எடுங்க. அப் சார் பாப்பா கொஞ்ச நேரம் தூங்கட்டும் சார். அப்போ நீ பொட்டி மாதிரி ஏறல, திட்டம் போட்டு தான் ஏறி இருக்க. உனக்கு போய் பாவம் பார்த்தேன் பாரு. என்ன ஒரு அரை மணி சொல்லணும்? நேரம் நீ பாப்பா பேசாத. தூங்கும். முதல்ல நான் 2 பேரும் ஃபைன் கட்டு. சார் நான் பாப்பாவுக்கு ஃபைன் கட்டிடுறேன் சார். நான் வெளியில ஓரமா இருந்துக்கிறேன் சார். நீங்க வாங்க சார், கட்டு. வெளியே வாங்க சார். முதல்ல சார் சார் பணத்தை வெளியே எடு. வாங்க சார். பணத்தை சத்தம் எடு. போடாதீங்க சார். சார் ப்ளீஸ் யோ. வாங்க சார். என்ன வயலன்ஸா பிஹேவ் பண்ற? ஆ? எவ்வளோ சார் யோ, ஃபைன்? மொத்த காசு அடியா. சார் சார் ஏறினது சார் என்ன சார் இது? ஏசி வச்சு சார் இதுல கணக்கு சார் வேற. மொத்தத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டா நீ எப்படி சார்? நல்லவனா இருந்தா நானே சார் பாப்பாவுக்கு நான் ஃபைன் கட்டிடுறேன் சார். ஃபைன் சார் சார் கட்டணும்னா சார் கட்டணும். அதான் சார் இருக்கு. என்ன விளையாடுற நீ? ஒரு டிக்கெட் வாங்கினா சார் ஒரு என்னுடைய டிக்கெட் ஃப்ரீ. சார் ப்ளீஸ் சார். சார் சார் வேற பணம் இல்லை சார். ஃபைன் மட்டும் எடுத்து சார். ஐயோ, இல்லைங்க, நான் ஒழுங்காக ஏன் பண்ணல சார்? பணத்தை கொடுங்க சார். அவ்வளோதான் சார் இருக்கு. போலீஸ். சார் என்னையா? சார் அவர் என் பணத்தை பிடிங்கிட்டாரு சார். என் பணத்தை தான் சார் திருப்பி வாங்கினேன். அவராக தான் சார் தடுமாறி விழுந்துட்டார். நான் தள்ளி எல்லாம் விடல சார். சார் யோ, ராத்திரிலேருந்து சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. அவரே கீழே விழுந்துட்டு உன்னை குத்து சொன்னாரோ? சார் பா ஐயா வந்து விசாரிப்பாரு, அவர்கிட்ட சொல்லிக்க. சார் பாப்பா பாவம் சார், தூங்கல சார். தூங்க வைக்க தான் சார் அங்கே போனேன். இல்லைன்னா போயிருக்க மாட்டேன் சார். நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை சார். என்னம்மா உங்களுக்குலாம் அறிவே இல்லையா? பிடிச்ச இடத்துல ஃபோன் பண்ண மாட்டீங்களா? ஸ்டேஷன் வரைக்கும் வரணும். இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன். என்ன குமார், இதுகளை பார்க்கும் போதே தெரியும் நீ வருவேன்னு. என்ன ஏட்டியா இதே வேலையா போச்சு. மாசத்துக்கு ஒரு தடவை தான் பிடிப்பேன்னு சொன்னீங்க. இப்படி வார வாரம் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இங்கே பாரு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஐயா அஃபேர் போட சொல்லிட்டாரு. குமார் ஸ்டேஷனில் தான் இருக்கேன். அதெல்லாம் வழக்கம் போல் பண்ணிக்கலாம். இந்த ஒரு நிமிஷம். ஐயா தான் லைனில் இருக்கார். ஐயா டேபிள் சரிங்க. செல்வி, நீ கூட்டிகிட்டு போ. எனக்கா மவுண்ட் ரோட்லையா? ஆமா செல்வி, உட்காருங்க போலாம். இருங்கக்கா நான் போறேன். முன்னாடி போய் ஃப்ளைட்டா பிடிக்க போற? எல்லாரும் வீட்டுக்கு தானே போறோம். இவர் எப்படி? ஏட்டையா குழந்தை கூட உட்காந்துருக்காரு. என்ன கேஸ் அது? அதுவா டிடிஆரோட தகராறு. என்னப்பா அது? பச்சை குழந்தைய வச்சுட்டு இருக்காரு. பார்த்தா பாவமா இல்லையா? எஃப்ஐஆர் ஏதாவது போட்டிங்களா? வேண்டாம் குமார், இது மத்திய அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. தேவையில்லாமல் விளையாடாத, அவ்வளோதான் சொல்லுவேன். பா, இது போலீஸ் ஸ்டேஷனாப்பா? இங்கே ஏன் பண்ண வந்தோம்? அது நம்ம தப்பு எதுவும் பண்ணலடா. நம்ம வந்து ஒரு சின்னம்மா அது இந்த ட்ரெயினில் போயிட்டு இருந்தோமா, அப்போ வந்து ப்ளீஸ் பா, நீ சொல்லாத. நாமே இங்க வந்திருக்கோம்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன். இட்ஸ் a part of the game. கடவுள் தான் நம்ம இங்க வர வச்சிருக்காரு. தெரியல? அங்க பார். டண்டடை. ஏய் ஒழுக்கமா உட்கார்ப்பா. இந்த உலகத்திலிருந்து யாரும் உயிரோடு தப்பிச் செல்ல முடியாது. ஹலோ, போலாமா?